நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்து இதுவரை பார்த்த பெண்ணில் உனைப்போ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வணக்கம். இது உங்கள் குட்டா editz. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான லிரிக்கல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் அலைட் மோஷனில் சிம்பிளாக மேக் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா 2 ஆப்பில் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து மேக் பண்ண போகிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷனில் வந்து மேக் பண்ண போகிறோம். நம்ம வந்து பிக்சார்ட் வந்து எது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோ வந்து கொலாப்ஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து மேக் பண்ணியிருப்போம். அந்த ஃபோட்டோ வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் பிக்சார்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் கீழே கிளிக் பண்ணி இங்கே தேர்டாக இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொலாப்ஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடச்சிடும். இதில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ ஃபோட்டோ வேணுமோ அவ்வளோ ஃபோட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 5 ஃபோட்டோ வந்தாவே உங்களுக்கு போதும். பார்க்க நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோட்டோஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ பண்ணுவாங்க. அதாவது அவங்களே ஒரு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிக்க நீங்கள் தான் செலக்ட் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரேம் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ஐக்கான் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆரோ மார்க்கை உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த ஆரோ ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். இது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணினாவே உங்களுக்கு இப்போது சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இந்த ஃபோட்டோ வச்சு எப்படி மேக் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இல்லை ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான ஃப்ரேம் ரேட் வந்து செலக்ட் பண்ணலாம். நமக்கு தேவையான ஃப்ரேம் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4:5 தான். அந்த ரேஷியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணது கிரியேட் பேட்ச் கொடுத்து உள்ளே போய்டுங்க. உள்ளே போனது நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கீழே அந்த ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இப்போ எடிட் பண்ணிட்டு வந்த அந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரதுக்காக நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெசேஜ் பாக்ஸ், அதாவது அந்த பிஎன்ஜி நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க, அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ப்ளஸ் சைன் பண்ணிட்டு நம்ம இமேஜ் போய்ட்டு நான் அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் வந்து அலைன் பண்ணுறதாலும் அலைன் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டேன், டெலிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் லிரிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா சாம்பிளுக்காக நான் வந்து என் சேனல் நேமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே இருக்க அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன் ஆகிடும் சென்டராக. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து இந்த ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னு யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி மாற்றிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வச்சுக்கிறேன். நான் டிக் ஆப்ஷன் கொடுத்து நான் வந்து பேக் வந்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ லாஸ்ட்டாக இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் ஆட் பண்ண அந்த ஐக்கான்லாம் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டையும் பிஎன்ஜி மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் 1 அப்படின்றதா அப்படின்னு மாறிடும். இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறதுல மொத்தமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 1ன்றதில் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு தான் அதில் வந்து நம்ம கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த குரூப் 1ன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு செகண்டாக இருக்க அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது ரொட்டேட் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுறேங்க. இப்போ ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணால் அந்த கீ ஃப்ரேமில் என்ன வேல்யூ வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா +30 வச்சுருங்க. இப்போ சென்டராக இருக்கிற அந்த கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதால அப்படியே இருக்கட்டும். இப்போ எண்டில் போய்ட்டு -30 வச்சுருங்க. ஓகே, வச்சுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கோ சென்டராக இருக்க அந்த கீ ஃப்ரேமுக்கோ நடுவில் வச்சுட்டு இப்போ கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணணும். அது பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா இப்படி வைங்க. நீங்கள்
அதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கிராஃபில் வச்சுருங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணுறீங்க. அதாவது இந்த 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி காப்பி கரு அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் அப்படின்னா இந்த நடுவுலையும் அந்த எண்டில் இருக்க அந்த கீ ஃப்ரேமும் போய்ட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து அப்படியே 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி பேஸ்ட் கரு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து இங்கேயும் காப்பி ஆகிடும். இப்போ வந்து நம்ம இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் மாற்றுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் அந்த ஆப்ஷன், அதாவது ஜூம் பண்ணுற அந்த ஆப்ஷன் வந்து வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் அதில் ஆட் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், சென்டரில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்லா டிக்ரீஸ் பண்ணுங்கள், அதாவது ப்ளஸில் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து நல்லா ஜூம் பண்ணுறேங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அப்படியே மீடியமில் இருக்கட்டும். எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா குறைச்சி விட்டுருங்க, அதாவது மைனஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி மைனஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் இருக்க அந்த கீ ஃப்ரேமும் கரெக்டாக வச்சுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி அதே மாதிரி நம்ம வந்து அதாவது ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள், அதாவது அந்த கிராஃப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது இந்த 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி பேஸ்ட் கரு அப்படின்னு கொடுத்துருங்க. பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஸ்ட் ஆகிடும். வந்து நம்ம அங்கே காப்பி பண்ணது இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிறதுக்கும் எண்டில் இருக்கிறதுக்கும் அங்கே போய்ட்டு சென்டராக வச்சுட்டு மறுபடியும் 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி பேஸ்ட் கரு வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க. படம் வேறு ஆப்போசிட், அதாவது நம்ம டேரக்ஷன் வந்து மாற்றுறதுக்காக நம்ம வந்து இந்த மறுபடியும் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகே, கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூவால் நான் வந்து சாங் வந்து ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து சாங் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணுங்கள். ப்ராசர் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாமே இப்படி தான் வரும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஒவ்வொரு லிரிக்கை நீங்கள் காப்பி பண்ணி பண்ணும்போது இந்த குரூப் ஒன்றுன்றதை இன்னொரு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துங்க. அதை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர்னு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதை வந்து நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் செகண்ட் லேயராக கூட நீங்கள் செலக்ட் பண்ணி, அதாவது டைப் பண்ணி அந்த குரூப் ஒன்று கிளிக் பண்ணி எடிட் குரூப் கொடுத்து நீங்கள் வந்து இப்போ டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து வேறு டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஃபுல் சாங்கையும் நீங்கள் பண்ணும்போது அப்படி பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.